தமிழ்நாட்டை சேர்ந்த ரசிகர்களும் சரி, கட்சி தலைவர்களும் சரி, பொதுமக்களும் சரி, இன்னைக்கு இந்த தக்கலை படத்திற்கு பயங்கர ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதற்கு கமல் சார் சார்பாக, கமல் சாரோட ரசிகர்கள் சார்பாக, என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களின் இனிமே இங்க நான் தான். அது மட்டும் இல்ல, இந்த படம் வந்து கடைசி ஒரு அரை மணி நேரம் வந்து ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். விண்வெளி நாயகன் கமல் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்க எங்க போனாலுமே என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களை விட்டு கொடுக்காம எல்லா இடத்துலயுமே தம்பி சிம்பு தம்பி சிம்புன்னு சொல்லி உங்களுடைய கூட பிறந்த தம்பிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. எப்பவுமே கூல் சுரேஷ் ஒரு படம் பார்க்க வரும்போதும் வித்தியாசமான கெட்டப்ல வித்தியாசமான வண்டியில வந்துட்டு இருப்பேன். அதே மாதிரி அன்னைக்கு வந்து ரேக்லா ரேஸ், எப்படி ரேக்லா ரேஸ்ல பந்தயத்துல ஓடும்போது ஜெயிக்கிறதுக்காக எப்படி வேகமா ஓடிட்டு இருக்குமோ அந்த மாதிரி இந்த தக்லை படமும் வேகமாக ஓடிக்கிட்டு ஜெயிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்க இந்த படம். வெந்து தணிந்தது காடு, தக்லைப்புக்கு வணக்கத்தை போடு. படம் வெளியாகிறதுக்கு தமிழ் திரைப்படம் அப்படின்றதுனாலுமே வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. இல்ல, அது என்னன்னா இப்ப கமல் சார் சொன்ன மாதிரி தான். கமல் சார் வந்து சொன்னது எங்களுடைய தாய் தந்தை அண்ணன் தம்பி அந்த உறவுல தான் வந்து கர்நாடகா மொழியை பத்தி அவரு நல்லபடியாக தான் சொல்லியிருக்காரு. பட் அது புரிந்து கொண்டது வேற விதமாக புரிந்து கொண்டது அப்படின்னு நானும் அந்த வீடியோவில் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பொதுவாகவே கமல் சார் சொல்றது டக்குன்னு நமக்கு புரிஞ்சிடாது. எப்படி நம்ம எல்கேஜி யூகேஜி அதுக்கப்புறம் 10வது 12வது காலேஜ் போகும்போது எப்படி நம்ம புரிஞ்சுக்குமோ அந்த மாதிரி கமல் சார் சொல்றது தூய தமிழ்ல சொல்லுவாரு. அதனால டக்குன்னு நமக்கு புரியாது, டக்குன்னு நமக்கு புரியாது, டக்குன்னு நமக்கு புரியாது. நடிகர் சங்கம் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு பார்க்கலாமா? முக்கியமான நடிகர் எல்லாம் இப்ப கமல் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. இல்ல அது எல்லாருமே கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில பேர் வெளிப்படையா சப்போர்ட் பண்ணுவாங்க, சில பேர் ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அதன் மூலமா சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயங்க, என்னதான் வந்து நம்ம கமல் சாருக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்றத வந்து அரசியல்வாதிகளாக இருந்தால்தான் ரோடுக்கு வந்தோ இல்ல வந்து அது ஒரு மைக்கு பிடிச்சோ இல்ல அது ஒரு விமர்சனமாக வெளியில கொண்டு வருவாங்க.